ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வள்ளி மோட்டார்ஸ் தான் நம்ம விசிட் பண்ணியிருக்கிறோம். வள்ளி மோட்டார்ஸில் இப்போ டிரைவிங்ஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி அவங்க யூஸ்டு பைக்ஸில் ப்ரீ ஓன்டு பைக்ஸ் பண்ணுறாங்க. யூஸ்டு பைக்ஸுக்கும் ப்ரீ ஓன்டு பைக்ஸுக்கும் மேஜராக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூஸ்டு பைக்ஸ்னால் ஒரு பைக்கிட்டேருந்து வாங்கி அப்படியே செல் பண்ணுவாங்க. என்ன கண்டிஷன் இருக்குதோ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மாற்றுவாங்களே. ப்ரீ ஓன்டு பைக்ஸ் என்னென்னா கம்ப்ளீட்டாக அப்படியே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு புது பைக் லெவலுக்கு கொண்டு வருவாங்க. ஒரு சீட்டு கவருக்கு சீட்டு கவர் புதுசாக போட்டுருவாங்க. இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா கம்ப்ளீட்டாக எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரீமியம் ஸ்டாண்டர்டாக சேல் பண்ணுவாங்க. யூஸ்டு பைக்ஸுக்கும் ப்ரீ ஓன்டு பைக்ஸுக்கும் மோராவில் ஒரே மீனிங்காக இருந்தாலும் பைக் வைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி தான் இங்கே நிற்கிற பைக்ஸ்லாம் இருக்குது. இப்போ டிரைவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த கார்த்திக் நரேன் இருக்கிறாங்கல்ல, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா ரேசர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பிராண்டு தான் டிரைவெக்ஸ். ஸோ அதுலேருந்து லான்ச் பண்ணக்கூடிய பைக்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க பேண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. ப்ளஸ் அவங்களே பார்த்தீங்கன்னா பின்னாடி சர்வீஸ் சென்டருமே இருப்பாங்க. அதோட நீங்கள் வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. இங்கே என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க, சர்வீஸ்க்கு என்ன மாதிரி ப்ரைஸஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் லாஸ்ட்டு வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. இப்போ இந்த பைக்ஸ்லாம் இருக்குது. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த டயர் போயிடுச்சா டயர் புதுசாக மாற்றுவாங்க. சீட்டு போயிடுச்சா சீட்டு கவர் புதுசாக மாற்றுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டிரைவெக்ஸ்னு அவங்க நேமே இருக்கும். மாற்றிருந்தால் தான் அந்த நேம் அதில் பதிக்க முடியுது. ஓகேவா? அதுமாரி சின்ன சின்ன ஃபால்ட் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த மாரி ஒரு கண்டிஷனில் இருப்பீங்களோ அதே கண்டிஷன் தான். பட் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதில் ஒரு டெமோ பைக்லாம் இருக்கும்ல ஷோரூமில், அந்த பைக் மாரி கொண்டு வந்துடுறாங்கன்னு வைங்களா. ஓகே, ஸோ இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இங்கே எடுக்க போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட 10,000 இருந்தாலே போதும். இங்கே இருக்கக்கூடிய பைக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? 10,000 முன்பணம் கட்டி நீங்கள் பைக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா 3 ஃப்ரீ சர்வீஸ் தருவாங்க. நீங்கள் எடுத்ததுலேருந்து 1 வருஷம் வாரண்டி, 3 ஃப்ரீ சர்வீஸும் தருவாங்க. இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே மேஜராக அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகேவா? பேப்பர்ஸ் எல்லாமே அவங்களே மோரோலாக அது எல்லாமே கவர் பண்ணி தான் வரும். ஓகேவா? புதியது போலே புதிக்கப்பட்டது மிகப்பெரிய 2 வீலர் எக்ஸ்சேஞ்சுமே இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 வீலர் என்ன 2 வீலர் இருந்தாலும் சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் வசதி இங்கே இருக்குது. 1 இயர் வாரண்டி தராங்க. சேல்ஸுக்கு பின்னாடியும் அதாவது வந்து சேல் ஆனதுக்கப்புறமும் நல்ல ஒரு சர்வீஸுமே கொடுக்குறாங்க. சரி, இன்னைக்கு நம்ம வழக்கமாக இப்படி இருந்தால் ஆரம்பிப்போம். புதுசாக இன்றைக்கி இந்த வாட்டி இங்கே தான் ஆரம்பிப்போமே. ஹோண்டா 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு ஆக்டிவா வண்டி 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 74,300 ரூபாய். பிஒய் வண்டி தான் வந்து 2021 ஹோண்டா ஆக்டிவா 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 74,300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வாங்க ஒரு என்ன ஓனர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ண முடியுமோ பண்ணித்தரேன் நான். இந்த வண்டிக்கு வந்துடுச்சா பேப்பர் வந்துடுச்சு. ஓகேவா? 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் ஜூபிட்டர் ஒரே ஒரு வருஷம் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 71,700 ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிவிஎஸ் ஜூபிட்டர் 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு 71,700 ரூபாய்க்கு வண்டி கொடுக்குறாங்க. இதுக்கும் சரி நீங்கள் ஒரு 10,000 கொடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கும் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தர சொல்கிறேன் ஓனர்கிட்ட சொல்லி. நான் பிஐ வண்டி ஜஸ்ட்டு டிவிஎஸ்லேருந்து 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு ஒரு மாதிரி அது ஒரு ப்ளூ கலர்லேயே ஒரு ப்ளூ வந்துன்னு வச்சிங்களா. ஓகேவா? இந்த க்ரீனும் இல்லாமல் ப்ளூவும் இல்லாமல் நடுமத்தில் ஒரு கலர் இருக்கு பாருங்கள், அந்த கலர். அது வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்து 71,700 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஜஸ்ட்டு 1110. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுவும் ஜஸ்ட்டு தான் வந்து இது வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் தான் வந்து PY05 நம்ம ஊர் வண்டி தான். சாரம் ரெஜிஸ்ட்ரேஷனு 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு 1 இயர் வாரண்டி ப்ரொவைட் பண்ணி 66,750 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. போனால் வராது போனால் இருக்காதுன்ற மாதிரி வந்து ரொம்பவுமே ப்ரீமியமான பிராண்ட்ஸ்லேருந்து அந்த பிராண்ட்லேருந்து பைக் எடுத்து தான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு இந்த ப்ரைஸ் வைக்கிறாங்கன்னா உள்ள அவ்வளோ விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு புது பைக் லெவலுக்கு இதை கொடுக்குறாங்கன்னு வைங்களா. டிவிஎஸ் ஜூபிட்டரு PY05 வண்டி தான். சாரம் ரெஜிஸ்ட்ரேஷனு 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி கொடுத்து 72,900 ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்குறாங்க. 72,900க்கு இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்தே வந்து இதுக்கும் ஓனர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணணுமோ நான் பெஸ்ட்டாக பண்ணி தர சொல்கிறேன் நான். ஓகேவா? அப்படியே இங்கே வாங்க. பல்சரு NS 160 PY05 வண்டி 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு 84,170 ரூபாய்க்கு இந்த வண்டி நான் வண்டி போட்டு இருக்கிறாங்க. அது வாங்க நம்ம ரவுண்ட் பண்ணி என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் எடுக்க முடியுமோ பண்ணிக்கலாம். 84 84,170க்கு இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ஒயிட் கலரு NS 160 பல்சருங்க. PY05 நம்ம ஒரு சாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் வந்து. ஓகேவா? வண்டி பாருங்கள், சுற்றி முற்றி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிட்டி இருக்கிறாப்புல. ஸ்டார் சிட்டி PY01 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு 52,300 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. வாங்க இதுக்கு ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணித்தர சொல்கிறேன் நான். அப்படி அங்கிட்டு போங்க.
ஹீரோலேருந்து 2020 தான் ஒரே வருஷம் வாரண்டி கொடுத்து பேஷன் ப்ரோ 1 இயர் வாரண்டி 57,700 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சாரி 57,200 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. இதுக்கு ஓனர்கிட்ட சொல்லி நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுறேன். ஏன்னா உள்ள இன்டீரியர்லாம் பற்றி சொல்ல மாட்டேன்னா அது எல்லாமே ஆல்ரெடி அவங்களே சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்கள் டயர்லாம் பாருங்களா கொஞ்சம் கூட தேஞ்ச மாரி இருக்குது. எல்லாமே புது டயராக இருக்கும். இதில் அந்த கலர் இருக்குன்னா இங்கே ஏற்றி இறக்குவாங்களா அதில் வந்து தான் அந்த கலராக இருக்கும். மற்றபடி டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது டயராக தான் இருக்கும். இன்ஜின் மெயின் எல்லாமே ஒரு மைனர் ஸ்க்ராட்ச் நீங்கள் பார்க்கலாமே தவிர்த்து மேஜர் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. டென்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அதுதான் வந்து நம்மளோட டிரைவர்ஸோட ஸ்பெஷலே வந்து. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஹோண்டா 2021 சிபி சைனு 68,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சில்வர் கலரில், இதுவும் சில்வர் கலர் தான், இதுவும் சில்வர் கலர் தான் வந்து. இது ஹீரோ ஆனது ஹோண்டா ஸ்டார் சிட்டி, சாரி இது ஸ்டார் சிட்டி, இது சிபி சைனு. ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரேடானு. ஸோ ரேடான் பார்த்தீங்கன்னா வந்து 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு 69,000 சில்லறைக்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. 69,250 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தர சொல்கிறேன் நான் ஓனர்கிட்ட சொல்லி. ரெட் கலரில் செரி ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காரு. காருன்னு சொல்லிட்டு அது காரு ரெட் கலர் இருந்ததில் 2019 ஒரு ஓனர் கண்டிஷன் பேஷன் ப்ரோ 52,650 ரூபாய்க்கு தராங்க. பேஷன் ப்ரோ ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 52,650 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வண்டியை வந்து. அங்கே இருக்கிறாருல 2020 சிபி சைனு, இது 1 இயர் வாரண்டி கொடுத்து 66,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. சிபி சைனு, இங்கே ஒரு சைன் இருந்தா போல, அது வந்து சில்வர் கலர், இது ஒரு பிளாக் கலர், பிளாக் அந்த ரெட்டு கலந்த மாதிரி லைட் அப்படி அப்படியே டச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த வண்டி பார்த்துங்க. இங்கிட்டு பாருங்க CB 300. ஓகேவா. ஹோண்டாலேருந்து CB 300 PY05 வண்டி. இந்த வருஷம் வண்டி தாங்க. ஸோ 2024 ஏன் இந்த வருஷம் சொல்கிறேன்னா இன்னும் 1 இயர் முடியல. ஸோ இந்த 1 இயர்க்குள்ளே இருக்கிறதால இந்த வருஷன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா. ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 1,60,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வண்டியை வந்து. அப்படியே வண்டி பாருங்கள், தரமாக இருப்பா போல். ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்கிறாப்புல. இங்கே பார்த்தீங்கன்னா RC 200 TN ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. 2023 ஒரு ஓனர் கண்டிஷனில் 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,90,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஒரு சில்வர் அண்ட் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு, அதான் அதுக்குன்னு ஒரு கலர் இருக்கணும், அந்த கலரில் தான் கொடுக்குறாங்க. ஒரு சீனாக இருப்பாப்புல. இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எடுத்து ஓட்டினீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். PY ரெஜிஸ்ட்ரேஷனில் 2019 FEZ V3 1 இயர் வாரண்டி கொடுத்து 1 லட்ச ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி பண்ணி இருக்கிறாங்க. சரி 1 லட்ச ரூபாய்க்கு 90,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கம்மி பண்ணி 90,000 ரூபாய்க்கு கோட் பண்ணுறாங்க. நம்ம பாஷையில் 10 ரூபான்ட்டு ஆல்மோஸ்ட் 10,000 கம்மி பண்ணி 90,000க்கு கொடுக்குறாங்க. பேஷன் ப்ரோ அங்கே அதே பார்த்து அதே கலரில் ஒன்று இருக்குது. 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு 65,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க பேஷன் ப்ரோ. ஸோ இந்த வண்டியை பார்த்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ 2023 ஸ்பெண்டர் ப்ளஸ் ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 69,000 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸ்பெண்டர் ப்ளஸ் இன்றைக்கும் இது வந்து நின்று பேசும் இந்த வண்டி வந்து. ஏன்னா ஒரு மைலேஜ் கிங்குன்னே சொல்லலாம் இந்த வண்டியை வந்து. ஒரு டைமில் வந்து இதில் டிஜிட்டல் மீட்டர்லாம் போட்டுருக்குறாங்க. அப்படியே உள்ளே வந்து பாருங்களா. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர் இருக்கும். ஸோ மீட்ரு அந்த டிஜிட்டலாகவே இருக்குது. இல்லை அப்படியே ஆன்லேயே இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது தெரியுதா. ஓகேவா. PY வண்டி ரேடானு 2022 ஒரு வருஷம் வாரண்டி கொடுத்து 78,210 ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஓகே சூப்பரில். அடுத்த ரேடான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெட் கலர் வண்டி ரேடானு. ஓகேவா. ஸோ 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் 25,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 60,000 ரூபா தாங்க இந்த வண்டியோட வேலையை வந்து. ஒரு சூப்பரான ப்ரைஸஸில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் நம்ம பார்த்துருப்போம். அங்கே 2 வண்டி பேலன்ஸ் இருக்குது, அதையுமே பார்த்துடலாம். டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரைடர் 125 நீங்கள் இந்த FEZ எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சேஞ்ச் ஆகுனா இது கூட சேஞ்ச் ஆகிக்கலாம். அவ்வளோ மைலேஜ் சூப்பராக தரும். 60லேருந்து 65 கிட்ட தரும். 2022 ஒரு ஓனர் கண்டிஷனில் 68,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வண்டியை. FEZ எனக்கு பிடிக்கல அப்படின்னு வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகுனா இந்த வண்டி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா FEZ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுமோ அது அந்த லுக்லேருந்து எல்லாமே லிட்டில் பிட்டில் அப்படியே இருக்கும். மைலேஜில் டாப்பாக இருக்கும் இந்த வண்டி. 68,000 ரூபாய்க்கு இந்த வண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. வாங்க ஓனர்கிட்ட சொல்லி என்ன ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணமோ பண்ணி தரேன் நான். யூனிக்கான PY வண்டி இது. 2016 ஒரு ஓனர் கண்டிஷனு 51,000 ரூபாய்க்கு கோட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த வண்டியை டிரைவர்ஸில் இருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி 58,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ ஒரு ஓவராலாக வள்ளி மோட்டார்ஸில் வண்டி விற்கிறீங்கன்னு தெரியுது. ஸோ சர்வீஸ்னால் என்னென்ன பண்ணுறீங்கன்னா? சர்வீஸ் நம்ம ஜெண்டர் சர்வீஸ், பெய்டு சர்வீஸ், ஆக்ஷன் ஜாப், ஆல் ஜாப் பண்ணுறோம். எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறோம். ஆல் பிராண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்து வந்து கொடுங்க. நாங்கள் செக் எந்த வண்டி வேணாலும் எடுத்து வரலாம். நீங்கள் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஓகேண்ணா. சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ காஸ்ட்லேருந்து போகுது? நார்மல் வண்டினா 550 லேபர் சார்ஜ் போடுவோம்.
அப்புறம் நம்ம வண்டிக்கு ஏற்ற போல சார்ஜஸ் இல்லாமல் வரும். அப்புறம் பொருள் என்னென்ன பொருள் மாற்றணுமோ அதுக்கு சார்ஜஸ் வரும். பொருளுமே நீங்களே வச்சிருப்பீங்களா? எல்லா பொருளுமே இருக்குது. அப்படி இல்லைனா கூட நம்ம அதர் பிளானில் அரேஞ்ச் பண்ணி கூட நம்ம மாட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வாரண்டியில் எதாவது தரீங்களா அதுக்காவது? நம்ம வந்து வாரண்டி, இன்ஜின் வாரண்டி போடுறோம். அப்புறம் 777 வாரண்டி போடுறோம். அது வர கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் செக் பண்ணி தான் போடணும். அது வண்டியை பொறுத்து தான் செக் பண்ண முடியாது. ஓகே. இந்த டீலர் ஃபேன்சி சார் எப்படின்னா இந்த 1 இயர் பேமெண்ட் மாரி ஏதாவது இருக்குதா? சப்ஸ்கிரிப்ஷன் மாரி ஏதாவது? அது இப்போதைக்கு வாரண்டி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பும் இருக்குது. அதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து 499 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணாங்கன்னா 1 இயர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும். ஓகே. பெனிஃபிட்ஸ் இதில் என்னென்ன இது லோ காஸ்ட்டு, ஹை குவாலிட்டி, பர்ஃபெக்ட் சர்வீஸ், ஆக்சிபிலிட்டி என்னென்ன இதெல்லாம்? ரீசனபிளான ரேட்டு வரும். ப்ளஸ் சர்வீஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் பாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ப்ரீவிலேஜ் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸை ரெனியூல் பண்ணுறோம். அதே மாதிரி விஓசியோடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகேங்களா? சரிண்ணா. அதாவது இந்த 899 ஸ்டார்ட் ஆகுது வித் இன்ஜின் ஆயிலோட. ஓகே. இன்ஜின் ஆயிலுக்கு தான் இந்த 6 மந்த் வாரண்டி. ஓகே.